ஏய், அப்பா பேசிட்டு இருக்கல, ஏன் சும்மா அழுதுட்டு இருக்க? அழாமரு இல்லைன்னா அடிச்சிருவேன். அழாமருன்னு சொல்றேன்ல அழாமருன்னு. நிறுத்துங்க சுப்பிரமணி. ஏன் என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்க மேல கோவப்பட என்னங்க அதிகாரம் இருக்கு? அதான் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டீங்கல்ல. நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும், நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. நான் தொழிலாளி, நீங்க முதலாளின்னு காட்டிட்டீங்கல்ல. இதுக்குதான் பசி பட்னியா கடந்தாலும் பரவாயில்ல, 5-10க்கு ஆட்டோ ஓட்டினாலும் பரவாயில்ல, மத்தவங்க கிட்ட சம்பளத்துக்கு அடிமையா வேலை செய்ய வேண்டாம்னு நினைச்சேன். வார்த்தைக்கு வார்த்தை இதுதான் மகான்னு சொல்லுவீங்கல்ல. என்னதான் ரத்தம் வேர்வை சிந்தி நாங்க சின்சியரா உழைச்சு வேலை பார்த்தாலும் நீங்க முதலாளி, நாங்க தொழிலாளின்னு காட்டிட்டீங்கல்ல. இதுதான் மகா. ஜஸ்ட் ஷட் அப். எப்படி நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்ன காயப்படுத்தலாம்? நான் என்ன உங்களை அடிமையாவ நடத்துறேன்? எவ்வளவு மரியாதை கொடுக்கறேன், எவ்வளவு கௌரவமான பதவியில வச்சிருக்கேன். உங்களுக்காக என் அத்தை மாமாவை கூட பகைச்சுக்கிட்டேன். என்னதான் முதலாளி அக்கறையா நடந்துக்கிட்டாலும் தான் ஒரு தொழிலாளிங்கிற நினைப்பு எப்பவுமே உங்க மனசுல இருந்திருக்கு. அதை விட்டு நீங்க வெளியே வர தயாரா இல்ல. இதுதான் சுப்பிரமணி இல்ல. உங்க மேல எவ்வளவு கரிசனை வச்சிருந்த, எப்படியெல்லாம் உங்களுக்காக அக்கறைப்பட்ட. ஒரே ஒரு நிமிஷத்துல என் அன்பை கொச்சப்படுத்தி என்னை இப்படி காயப்படுத்திட்டீங்களே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு கை குழந்தையும் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் என் மேல என்ன அப்படி ஒரு அக்கறை உங்களுக்கு? சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகும். இந்த கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. என்ன பதில் உங்களுக்கு தோணுதோ அதை என்கிட்ட வந்து சொல்லுங்க. என் பதில நான் அப்புறமா சொல்றேன். அது வரைக்கும் நீங்களும் நானும் பாத்துக்கோ வேண்டாம், பேசிக்கவோ வேண்டாம். என் முகத்துல முழிக்காதீங்க. லட்சுமி, என்னடாம்மா? வேணும் வேணும் வேணும், அப்பா அடிச்சிட்டேனா? சாரிடாம்மா. வாங்கம்மா, வாங்க. உட்காருங்கம்மா. என்னம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாப்பா. ஏன்? நீங்க வேண்டிட்டதை சாமி கரெக்டாக கொடுக்குறாரா? என்னடா அப்படி கேட்குற? இல்லை, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டேன், கேட்டு 1 வாரம் ஆச்சு. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அதான் சாமியாவது நீங்கள் கேட்டது கரெக்டாக கொடுக்குறாருன்னு ஒரு சின்ன சந்தேகம். சுற்றி வளைச்சு எதுக்காக பேசணும்? மீனா வீட்டுக்கு டைவர்ஸ் பேப்பர்ஸில் கையெழுத்து வாங்க சொல்லி நீ என்னை அனுப்பின. அதோட முடிவு தெரியணும் உனக்கு, அதானே? ஆமாம். நானும் பல தடவை போயிட்டேன், பல தடவை அவகிட்ட பேசிட்டேன். அவள் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காளே. என்னை என்ன பண்ண சொல்கிற? நீங்கள் அறகுற மனசோட கேட்டிருப்பீங்க, அதான் அவள் மறுக்கிறா. ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருந்தா கண்டிப்பாக அந்த காரியம் நடந்திருக்கும். நல்லதுக்கு கெட்டது பண்ண தெரியாது, கெட்டதுக்கு நல்லது பண்ண தெரியாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. நான் பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு எனக்கே தெரியாது. அந்த குழப்பத்தில் தான் நானே இருக்கேன். நான் என்னப்பா செய்யட்டும் சொல்லு? இப்படியே இந்த விஷயத்தை தள்ளி போட்டு இந்த காரியத்தை நடக்கூடாமல் பண்ணிடலான்னு பார்க்குறீங்களாம்மா? வாஸ்தவம் தான். என்னால் அவன் மனசையும் மாற்ற முடியல, உன் பிடிவாதத்தையும் மாற்ற முடியல. இப்படியே 2 பேருக்குள்ளே விவாதம் பண்ணிட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காதும்மா. அதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாலு, வா பாலு, உட்கார். பாலு, இவங்க தான் என் அம்மா. வணக்கம்மா, நான் தான் செலினோட ஃப்ரெண்டு. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. இவன் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என்னோட புது பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட. ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் பிஸ்னஸில் இருக்க லாப நஷ்டம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டத்தையும் பகிர்ந்துக்க வந்தவன். இவன் தான் ஃபிலோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்.
பாலுகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிட்டேன். ஆமாம்மா, செழி எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாவே என்கிட்ட சொல்லிட்டான். ஃபிலோமினாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். என் வீட்டில் எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அவங்களும் உங்களை மாதிரி தான் முதல்ல அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனா நான் என் நண்பனோட குற்ற உணர்ச்சியை போக்க தான் நான் இந்த காரியத்துல இறங்குறேன்னு தெரிஞ்சதும் அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்கம்மா. என்னடா இவன் எங்க இருந்தோ வந்தவன் திடீர்னு இப்படிலாம் பேசுறானேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. நான் எரியிற நெருப்புல குளிர்காயம் வந்தவன் கிடையாது. ஃபிலோமினாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு 2வது பட்சம்தான். ஆனா செலியம் படுற மனவேதனை எனக்கு தெரியும். அவனுக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்து அவனுக்கு ஆறுதல் கொடுக்கலான்னு தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நீங்கள் உடனே ஃபிலோகிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுங்க. இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் தேவையில்லாமல் நமக்குள்ள மனஸ்தாபந்தமாக வரும். நான் என்னப்பா சொல்றது? எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பாலு, அவங்க அப்படிதான் எதிர்மறையாக பேசுவாங்க. ஆனால் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். சரி வா, மாடி போகலாம். ஐயோ ராஜலட்சுமி, குழந்தைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? மருந்து வேற தீந்துருச்சு. ஒரு மணி ஆயிடுச்சு. ராஜலட்சுமி, என்ன மன்னிச்சிடுமா. அப்பா ஒன்னு கோவத்துல அடிச்சிட்டேன். தப்புதாம்மா. மகாவுக்கு போன் பண்ணா என்ன பண்றது? அழாதம்மா, அழாதம்மா. ஒண்ணு ஆகாதுமா, ஒண்ணு ஆகாதுமா. மகா கோச்சுக்கிட்டு தான் போன் எடுக்காம இருக்காளோ? வந்துட்டேம்மா, வந்துட்டேம்மா. ஒண்ணு இல்லை, ஹாஸ்பிட்டல் போலாம் வா. ஒண்ணு அழாது, அழாது. என்ன ஃபிலோமினா, கவிதாவோட கோயிலுக்கு போல? அதை விட்டுட்டு ஏதோ ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. 108 தடவையா? அப்படி எழுதுனா நாம நினைச்ச காரியம் நடக்கும். அவரோட மனசு மாறும். நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேருவோம். அதுக்காக தான் எழுதிட்டு இருக்கேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆனா உங்க புருஷன் டைவர்ஸ் கேட்டு அவங்க அம்மாவை தினம் தூது விட்டுட்டு இருக்காரு. அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அதுக்காக தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். ஸ்ரீராமர் கிட்ட அப்ளிகேஷன் போடுற நீங்க உங்ககிட்ட அப்ளிகேஷன் போட்டாரே உங்க ஹஸ்பண்ட், அவரோட ரிக்வெஸ்ட்டை ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க? என்ன ரிக்வெஸ்ட்? டைவர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட் சாய்ஸ்.
பேசாமல் அவர் கேட்குற டைவர்ஸை கொடுத்துருங்களேன். அதுதாங்க எனக்கு என்னமோ நல்லதுன்னு படுது. எந்த வார்த்தையை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆனா டைவர்ஸ்ங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என் புருஷனை பத்தி என்ன தெரியும்? அவரோட உதடு மட்டும்தான் டைவர்ஸ்னு சொல்லும். ஆனா அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். இது அவராலையும் மறக்க முடியாது. அதுக்காக சொல்ல ஃபிலோ, எதுக்கும் நீங்க ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? மீனா, மீனா, குடிய கெடுத்துட்டாண்டி என் புள்ள. எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டோம். என்ன ஆண்டி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? அவர் இந்த ஷெரீனாவே கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அது இல்லம்மா, அவன் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறானோ. யாரோ ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டாம், அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறானோ. அவன் ஃப்ரெண்டு வந்து அதுக்கு தலையாட்டிட்டு இருக்கான். என்ன ஆண்டி சொல்றீங்க? அவர் டைவர்ஸ் வேணும் தானே கேட்டாரு. இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? மீனா, செழியனுக்கு தாம்பத்தியம் நடத்துற தகுதி இல்லைங்கிற விஷயத்த நீயும் நானும் எவ்வளவோ மறைச்சோம். ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து அந்த ரகசியத்தை செழியன் தெரிஞ்சுக்கிட்டான். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலையேங்கிற குற்ற உணர்வு அவனை இப்ப வருத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா, ஒரு அம்மாவா அவனை என்னால தடுக்க முடியல. ஒரு மாமியாரா அவன் உனக்கு செய்யற நல்லத என்னால மறுக்கவும் முடியல. என் வேதனையை நான் என்னன்னு சொல்லுவேன் சொல்லு. ஆண்டி, நீங்க 2 பேரும் செய்யற காரியத்தினால பாதிப்பு எனக்கு தானே. உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறம்மா அவன். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்காம்மா அவன். உன் வாழ்க்கையில மறுபடியும் வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு பிடிவாதமா இருக்காம்மா அவன். என்ன ஆண்டி இது? ஏன் வாழ்க்கையில வெளிச்சத்தை அவரால மட்டும் தானே ஆண்டி கொண்டு வர முடியும்? இது பாருங்க, அவருக்காக நீங்க பறிஞ்சு பேசி ஏன் வாழ்க்கையை இருட்டாக்கிறாதீங்க ஆண்டி. ஃபிலோ, அபத்தமா பேசாதீங்க. செலியன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா நாம அதுக்காக அவரை பாராட்டணும். இப்படி ஒரு பெரிய மனசு எந்த ஆம்பளைக்கும் வராது ஃபிலோ. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யார கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவர் முடிவு பண்ணாரு? அவருக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? தாமத்தியம் இல்லைனா உடனே புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? இது பாருங்க, நான் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடுறேன். நான் செத்தாலும் என் மனசுல அவர் மட்டும்தான் இருப்பாரு. இத அவர் புரிஞ்சுக்காம என்ன உயிரோட கொல்றாரு. என்னோட விருப்பம் இல்லாம எனக்கு மறுமணம் செஞ்சு வைக்க அவருக்கு எந்த உரிமையும் இல்ல. விட மாட்டேன். இத நான் சும்மாவே விட மாட்டேன். ஆண்டி, நான் வர வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. நான் செழியனை பார்த்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம்மா, நானும் வரேம்மா. ஆண்டி, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துடுறேன் ஆண்டி. ஐயோ, இது எனக்கும் அவருக்கும் நடக்கிற பிரச்சனை. இதை என்ன நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபிலோ, ஃபிலோ, நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? இல்ல சூர்யா, வீணா சொல்றது ஒரு விதத்துல சரிதான். இது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. அவங்க 2 பேர் மட்டுமே பேசிதான் முடிவெடுக்க முடியும். நமக்கு நல்ல விடை கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கும். என்ன ஆண்டி நீங்களே இப்படி பேசுறீங்க? நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாதுப்பா. வணக்கம்மா. முருகா, இங்க முடிச்சிட்டு அங்க தோட்டத்திலயும் போய் முடிச்சிருங்க. சீக்கிரம் போங்க. சரிங்கம்மா. மணி, 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 மணி. Switched off.
மணி, முருகா, அம்மா. சுப்பிரமணி எங்க? தெரியலங்களேம்மா, நான் காலையில வந்து பார்க்கும்போதே வீடு பூட்டி தான் இருந்துச்சு. எங்கேயாவது போறேன்னு சொல்லியிருந்தாரா? இல்லம்மா, எதுவும் சொல்லல. சரி, வேலையை பாரு. சரிங்கம்மா. குழந்தையும் காணோம், அவரையும் காணோம். எங்க போயிருப்பாரு? ஒருவேளை திரும்பவும் ஆட்டோ ஓட்டு போயிருப்பாரோ? என்னங்க 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 எங்க இருக்கீங்க? ஃபிலோ, வா ஃபிலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் சாகாம உயிரோடு தான் இருக்கேன். இல்ல, நானே வந்து உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ... ஆமா, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேவலப்படுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க யாருங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? நான் என்ன உடம்பு சுகத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டீங்களா? என்ன கேவலப்படுத்திட்டீங்களே. நீங்களாம் ஒரு மனுஷனா? ஏன் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் பெருசு. நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். அதுக்கு நீங்க கொடுக்கிற பரிசா இது? ஃபிலோ ப்ளீஸ் நிறுத்துறியா? உன் ஆத்திரம் அடங்கிருச்சா? எனக்காக உன் சந்தோஷத்தை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இன்னொருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா நீங்க? ஃபிலோ, புரியாம பேசாத. வெக்கத்தை விட்டு சொல்றேன், என்னால உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. தாம்பத்திய சுகம் இல்லாத ஒரு வாழ்க்கையாவே இருக்காது. வாழ்க்கையில தாம்பத்தியங்கிறது ஒரு போர்ஷன் தான். எனக்கு அது வேண்டாம். தகுதி இல்லாத நான் அதை சொல்லலாம், எல்லா தகுதி இருக்கிற நீ அதை சொல்லக்கூடாது. அன்னைக்கு கூட ஒரு நாள் பேப்பர்ல படித்தேன், அக்கா தங்கச்சி 2 பேர் ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க துறவிகளாக போகிறாங்க. அவங்க என்னவோ சந்தோஷமாக தான் போகிறாங்க. ஆனால் அந்த நியூஸ் படிக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படி யாரோ ஒருத்தருக்காக நான் கஷ்டப்படும் போது, நீ என் பொண்டாட்டி, நீ சந்தோஷமா இல்லைன்னா நான் வேதனைப்பட மாட்டேன்னா? அப்போ அந்த ஷெரீனா, கெஸ்ட் ஹவுஸ், குடிப்பழக்கம், இதெல்லாம் அப்போ அது எல்லாமே எனக்கு கன்வின்ஸ் பண்ணி உங்களை நான் வெறுக்கணுங்கிறதுக்காக நீங்க போட்ட நாடகமா? ஃபிலோ ப்ளீஸ் அழாத. அழாதன்னு சொல்லுவீங்க, ஆனா எனக்கு பிடிக்காத விஷயத்த மட்டும் பண்ணுவீங்க, அப்படிதானே? இல்ல, அது வந்து நான்... இது பாருங்க, எனக்கு தாம்பதியமும் வேண்டாம், குழந்தையும் வேண்டாம். வேணா ஒரு குழந்தைய கூட நம்ம தத்து எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு நீங்க தான் வேணும். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ, நீ தான் புரிஞ்சுக்க மாட்டே. ஏன் இப்படி தண்டிக்கிற? நான் உங்களை தண்டிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா அதே தண்டனையை கூசாம நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. இங்க பாரு, அது ஒரு நல்லதுக்கு தான். போக போக உனக்கே புரியும். அம்மா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே. பாலு ரொம்ப நல்லவன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ். நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நமக்குள்ள டைவர்ஸ்க்கு கூட நான் ஒத்துப்பேனே தவிர இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். அப்போ டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறியா? ஐயோ, நான் அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஃபிலோ, வாழ்க்கையில் சென்டிமெண்ட் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் ஃபூலா இருக்க கூடாது. இல்லங்க, ஃபிலோ, நான் நீ ஒரு முடிவு சொல்றதுக்கு முன்னாடி பாலு ஒரே ஒருத்தரை மீட் பண்ணு எனக்காக. அவன் கூட பேசி பழகி பாரு. அவன் உனக்கு பிடிக்கும் ஃபிலோ. அவன் ரொம்ப நல்லவ. ஏங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? எனக்கு நீங்க தாங்க வேணும். இதான் என் முடிவு. அதுக்காக நான் எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். என்ன மாத்தணும்னு ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்சா
நீங்க மாற பாருங்க. பாய். என்ன மணி? எங்க போனாரு? இங்கேயும் வரல. எங்க போய் கமின் மேடம். கம். மேடம் எக்ஸிகியூட்டிவ்ஸா வரலையா? வரல மேடம். எங்கேயாவது போறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தாரா? எதுவும் சொல்ல மேடம். காலையில இருந்து போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. என் மேல அப்படி என்னதான் கோவமோ? சரி, லேண்ட்லைன்ல அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏகாம்பரம் சார் இங்க வா. என்ன சார்? சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சார் அதை விட சூடாக ஒரு நியூஸ். மகா மேடமுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் சாருக்கும் லடாய். ஆமாம் சார். என்ன விஷயம்? மேடம் பல தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவர் எடுக்கலையா, அதனால அவருக்கு லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி லைன் கொடுக்க சொன்னாங்க. ரூபினி, சுப்ரமணியம் சாருக்கு ஃபோன் போட்டு மேடம்க்கு லைன் கொடுங்க. ஓகே. சந்தோஷமான விஷயம் ஐயா. ஆனால் எதனால அவங்க ஹலோ நில்லு. யோ, உன்னை யாரையா உள்ள விட்டது? என்ன ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அம்மா ரூபினி சார், போலீஸ் போன போடுமா, ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லு. ஹலோ, நான் நிரபராதின்னு போலீஸே வெளியில் விட்டாங்க. பேசாமல் போய் உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. ஏகாம்பரம், மகா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க சார். ஏன் சார்? நான் அவங்கள பார்க்கணும். சுப்பிரமணியம் சார் லெட்டர் கொடுத்துருக்காரு, அதை அவங்கள்ட்ட கொடுக்கணும். நான் இந்த கம்பெனியோட மேனேஜர், என்கிட்ட கொடு. ஹலோ, அது பர்சனலு, அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும். நீங்கள் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஆக்சுவலி சூர்யா, உங்க முகத்தை பார்க்க கூட நான் விருப்பப்படல. ஏன்னா நீங்களும் மணி சாரும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. மேடம், நீங்கள் கோவப்படுற மாதிரி மணிசார் மேலே எந்த தப்பும் இல்லை. என்னை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளவுதான் மணிசாருக்கும் தெரியும். நீங்க ஒரு பேங்க் ராபரியில சம்மந்தப்பட்டிருக்கீங்க. வேலைக்கு சேரும்போது ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு எவ்வளவு அவமானம், அசிங்கம் தெரியுமா? உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லலன்றதே உங்களுக்கு அவமானமும் அசிங்கமாகவும் இருக்குதுன்னா, அந்த கொள்ளையில் எந்த விதத்திலுமே சம்மந்தப்படாத என்ன பேங்க் கொள்ளைக்காரன் குற்றம் சாட்டுறது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது தெரியுமா? இதை நான் நம்பணுமா? தேவையில்லை தான் மேடம். ஆனால் என்ன நடந்ததுன்னே நீங்கள் தெரிஞ்சுக்காம இப்படி கோவப்படுறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மேடம். அந்த பேங்க் ராபரி சம்பவத்தில் நான் உயிருக்கு உயிராக காதலிச்சேன். என் காதலியை இழந்துட்டு நிற்கிறேன் மேடம். நான் சொல்கிறது அத்தனையும் உண்மைதான் மேடம். நான் நல்லா படித்து யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கினவன். அதனால் எனக்கு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நல்ல வேலை கிடச்சிது. லோன் சேங்ஷன் ஆஃபீஸராக இருந்தேன் மேடம். 4-5 வெளியூர் பசங்க என்கிட்ட எஜுகேஷன் லோன் கேட்டு வந்தாங்க. எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்துருந்தாங்க. அவங்க நல்லா படித்து முன்னுக்கு வரணுன்ற நம்பிக்கையில் நான் அவங்க மேலே தனியாக அக்கறை எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்காக நான் எங்கள் பேங்க்கில் சிபாரிசு பண்ணேன். நான் உயிருக்கு உயிராக காதலிச்ச என் அகிலாவோட எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. 4-5 நாளில் கல்யாணம். அப்போ தான் எங்கள் பேங்க்கில் இந்த ராபரி சம்பவம் நடந்துச்சு. நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு போனேன். அப்போ தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, வெளிமாநிலத்திலேருந்து வந்த தீவிரவாதிங்க. பேங்க்கை கொள்ளையடித்தது அவங்க தான்னு எனக்கு புரிஞ்சுது. நான் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க கொள்ளையடித்த பணத்தை என் வீட்டில் தான் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது. என்னை பணைய கைதியாக பிடிச்சி வச்சு என் காதலி அகிலாவை மிரட்டி பணத்தை கொண்டு வர சொன்னாங்க. அவளும் என்னை காப்பாற்றுறதுக்காக பணத்தை கொண்டு வந்தா மேடம். அதுக்குள்ளே போலீஸ் எல்லாத்தையும் ரவுண்டப் பண்ணிடுச்சு. அந்த தீவிரவாதிகளை போலீஸ் என்கவுண்டரில் ஷூட் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங்கில் இன்னும் 4 நாளில் எனக்கு வாழ்க்கை துணையாக இருந்த அகிலாவையும் கொன்னுட்டாங்க மேடம். இந்த என்கவுண்டரில் சம்மந்தப்பட்டது வேற யாரும் இல்லை மேடம்,
நம்ம சுப்பிரமணி சாரோட தம்பி ஏசி சண்முகம் தான். உங்களுக்கு இதுக்கு மேலே என் மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்கள் அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க மேடம். ஐ எம் ரியலி சாரி சூர்யா. போலீஸ் என்ன அந்த தீவிரவாதிகளோட கையாள்னு சந்தேகப்பட்டது நிஜம்தான் மேடம். பேப்பர் மீடியா கூட அப்படி தான் எழுதுனாங்க. ஆனால் விசாரணையில் நான் நிரபராதின்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. ஜாமீனில் விடுதலையும் செஞ்சிட்டாங்க. ஆனால் கேஸ் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது மேடம். அந்த அவமானம் தாங்க முடியாமல் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கல மேடம். பேங்க் கொள்ளைக்காரன்ற பேர் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. நான் செய்யாத தப்ப நான் எப்படி மேடம் ஒத்துக்க முடியும்? அதனால தான் மேடம் இந்த விஷயத்தை பற்றி நான் யார்ட்டையுமே சொல்கிறதில்ல. ஐ எம் ரியலி சாரி சூர்யா. உங்க காதலை இழந்து இப்படி ஒரு அபாண்டமான பழியோட உங்க வலி எனக்கு புரியுது. நானும் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல மேடம், நீங்கள் என்னை எவ்வளோ தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் மணிசாரை மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. மணிசார் இந்த லெட்டரை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். அவர் எங்க? ஹாஸ்பிட்டலில். என்னாச்சு அவருக்கு? இல்லை அவருக்கு ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு தான் நேற்று ராத்திரிலேருந்து ஹை ஃபீவர். ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, ராஜலட்சுமி ஐசியூலையா? லெட்டர் கொடுங்க. சண்டை வருந்தா, பிரச்சனைகள் இருக்கும்தான். நான் சில சமயம் செல்லியா பிஹேவ் பண்ணுவேன், கேள்வியும் கேட்பேன். அது என்னோட உரிமை. அதுக்காக ஆவுனா உடனே ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துருவாரு அவங்களோட ஃப்ரெண்டு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் மனசுல? மேடம் அது வந்து இத பாருங்க, ஒழுங்கா உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் அட்வைஸ் பண்ணி இந்த சீட்ல வந்து உட்கார்ந்து வேலையை செய்ய சொல்லுங்க. மகா இந்த ரிசைன் லெட்டரை ஏத்துக்கல, கிழிச்சு குப்பையில தூக்கி போட்டான்னு சொல்லுங்க. மேடம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் போக மாட்டேன். ஏன்? இல்ல உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் வேண்டாமேன்னு பார்த்தேன். ஓகே, எந்த ஹாஸ்பிட்டல்? சிஸ்டர், இன்னொரு ட்ரிப்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், குழந்தைக்கு எத்தனை ட்ரிப்ஸ் தான் ஏற்றுவீங்க? அதெல்லாம் கரெக்டா இப்ப சொல்ல முடியாது சார். ஐயோ, பிஞ்சு குழந்தை டாக்டர், இவ்வளோ ட்ரிப்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. சார், நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஆமா, குழந்தையோட அம்மா எங்க? குழந்தையோட அம்மா இப்போ வந்துருவாங்க டாக்டர். சரி, அவங்க வரட்டும். முதல்ல நீங்க ரூமை விட்டு வெளியே போங்க. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. ஐயோ இல்ல டாக்டர், குழந்தைகிட்ட இருந்து நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஐயோ வாங்க சார், சொல்றது கேளுங்க. முதல்ல வெளியே வாங்க சார். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். டாக்டர் சொன்னா கேளுங்க டாக்டர். உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு சுப்பிரமணி. டாக்டர், அட்மிட் பண்ணி 10 மணி நேரம் ஆச்சு. ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர். டெம்பரேச்சர் இன்னும் இறங்கல, அதுவும் இல்லாம பிளட் டெஸ்டும் இன்னும் வரல. அது வந்தாதான் சாதாரண ஜுரமா இல்ல வேற ஏதாவது டிசைட் பண்ண முடியும். அது வரைக்கும் நாங்க ட்ரிப்ஸ் ஏத்திட்டு தான் இருப்போம். டாக்டர், குழந்தைக்கு சாதாரண ஜுரம் தானே டாக்டர்? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா. அது நீங்களும் நானும் சொல்ல முடியாது. பிளட் ரிப்போர்ட் வரட்டும். ஆமா, பில் கட்டிட்டீங்களா? இல்ல, இப்ப கட்டிடுறேன் டாக்டர். முதல்ல அதை கட்டுங்க. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அதனால கூட டிலே ஆகலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். இந்தாங்க, இது குழந்தையோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். இது ஹாஸ்பிட்டலோட பில். ஓ ஃபைன். ஆமா, இவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்களே, நீங்க தான் குழந்தையோட அம்மாவா? டாக்டர், ரிப்போர்ட் என்ன சொல்லுது? குழந்தைக்கு எப்படி இருக்கு? நினைச்சேன். குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல்னு எலிசா ரிப்போர்ட்ல வந்திருக்கு. குழந்தைக்கு டெங்கா? எப்படி டாக்டர் வந்தது? ஆமா, உங்க ஏரியால கொசு இருக்கா? சென்னையில கொசு இல்லாத ஏரியா எங்க டாக்டர் இருக்கு? டாக்டர்,
எப்படியாவது என் குழந்தைய டெங்குல இருந்து காப்பாத்துங்க டாக்டர். போங்க டாக்டர், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைய காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இவங்கள பாருங்க எவ்வளவு அமைதியா தைரியமா இருக்காங்க. இந்த காலத்துல ஆம்பளைங்களோட பொம்பளைங்க தான் ரொம்ப தைரியசாலியா இருக்காங்க. அவங்க இருப்பாங்க டாக்டர். ஏன்னா ஓகே, நான் உடனே குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். மேடம், உங்க கம்பெனில எனக்கு வேலை வேண்டாம் மேடம். ராத்திரி உங்களுக்கு பல தடவை ஃபோன் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்லை. உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எங்களுக்கெல்லாம் கோவம் வராதா? உங்களை யாருங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கட்ட சொன்னாங்க? ராஜலட்சுமிக்கு ராத்திரில இருந்தே ஜுரங்க, நடந்தே கூட்டிட்டு வந்தீங்க இவ்வளவு தூரம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பாவம் குழந்தை. நானும் உங்களை இந்த வேலையெல்லாம் கேட்டு சொல்லுங்க. எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஓகே சுப்பிரமணி, நான் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபீவர் குறைஞ்சிரும். நான் 1 hour கழிச்சு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ டாக்டர். சாரி மகா. என்னங்க நீங்க? சாரி நீங்க என்கிட்ட சொல்லணும். என்ன உங்ககிட்ட சொல்ல வச்சா என்ன அர்த்தம்? என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி. அதான் மகா, உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னதை எவ்வளவு துடிச்சிங்க. என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் துடிச்சா அது தப்பா? உங்க குழந்தையா? என் ஃபேக்டரியும் என் கம்பெனியும் சொன்னேன். எனக்கு அதுதானே குழந்தை. என் லட்சியம், என் கனவு, அதை நல்லா வளர்க்கணும் தானே. எதுக்கு எடுத்தாலும் வேலையை ரிசைன் பண்றேன்னு தூக்கி வீசுறீங்க. எனக்கு எப்படி இருக்கும்? இதுதான் நீங்க என் குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா? நான் உங்க குழந்தைய அக்கறைய பாத்துக்கிற மாதிரி நீங்க என் குழந்தைய அக்கறைய பாத்துக்க மாட்டீங்களா? நீங்க என்ன என் குழந்தைய அக்கறையா பாத்துக்கிறீங்க? என்னை விட அதிகமான அக்கறை உங்களுக்கு என் குழந்தை மேல இருக்கா? நான் ஒவ்வொரு செகண்டும் என் குழந்தைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னமோ ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசுறீங்க. எங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், குழந்தை படுக்க ஈரமாயிடுச்சு. ஏதாவது மாத்து துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? மாத்து துணியா? இதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சிஸ்டர், இதுல நாப்கின், ஜெக்டி, ட்ரெஸ், மாத்திரை, இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க்ல இருக்கு. எவ்வளவு அக்கறையை கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ மேடம். அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. எதை எக்ஸாம்பிள்லாம் சொன்னீங்க? அது வந்து நான் ஒத்துக்கிறேங்க, உங்களுக்கு அக்கறை இருக்கு. நான் உங்களை தப்பா எடை போட்டுட்டேன் மகா. ஐம் சாரி. இத பாருங்க மணி, நான் யாரையும் எடை போடுறதில்ல. மனிதர்களை எடை போட ஆரம்பிச்சா அப்புறம் அவங்கள நேசிக்கவே முடியாது. எல்லார்கிட்டயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. எந்த அளவுக்குள்ள வச்சு எப்படி எடை போடுறது? தோ இப்பதான் சூர்யாவை தப்பா நினைச்சிட்டு அந்த விஷயத்துல சூடுபட்டுட்டு வரேன். அதுக்கும் சேர்த்து சாரி. மணி, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். என் அத்தை மாமா என் பணத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. என்னை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா அவங்கள என்னால வெறுக்க முடியாது, வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது. இப்பதான் அவங்க இப்படி மாறிட்டாங்க. என் அப்பா அம்மா இறந்த பிறகு நான் ஒரு அனாதைங்கிற ஃபீல் வராம அவங்க தான் என்ன வளர்த்தாங்க. இப்ப கூட அவங்க உரிமையோட கேட்டா என் சொத்துல பாதி அவங்களுக்கு எழுதி வச்சிருவேன். ஆனா என்ன சுரண்டி கொள்ளை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னை ஏமாத்தணும் திட்டம் போடுறாங்க. அந்த ஆட்டிடியூட் தான் அவங்க கிட்ட எனக்கு பிடிக்கல. அதுக்கு ஒரு பிரேக் போடதான் உங்களை அந்த பதவியில வச்சேன். ஆனா நீங்க அந்த பொறுப்பை முழு மனசோட ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல மகா, வேலையை விட்டுறேன்னு சொன்னது என்னோட தப்பு தான். இனிமே என் வாயிலேருந்து அந்த வார்த்தையே வராது. இனிமே அந்த கம்பெனி என்னோட 2வது குழந்தை. அப்ப ராஜலட்சுமி என்னோட குழந்தை. என்னது?
ஓகே ஓகே, உங்களோட குழந்தை தான். டூ பேட், இது வேஸ்ட். ஷீ இஸ் குட் பட் ஃபேட். ஷீ இஸ் தின், நைஸ். ஓகே. Oh, Varsha, wow. Cute babe. So hot. Okay, let me try. Hi babe. I like you. You are extraordinary. Mind blowing. யார் அது ஆன்லைன்ல வரான்? Hi babe. I like you. You're extraordinary. You're mind blowing. Thanks. Who are you? பக்ஷி வசமா மாட்டிக்கிச்சு. By the way, I'm Sam. Returned from US. I want to hear your sweet voice. Can I have your number? Sure. My number is... Wow! I got the phone number. Okay, let me again try. Not this phone. Let me use this. Hello? Hi, good evening. Am I talking to the beauty queen Varsha? Yeah, I'm Varsha. I'm Sam. நான் லாஸ்ட் வீக் தான் யூஎஸ்ல இருந்து வந்தேன். என்னோட மேரேஜுக்காக. ஓ, உனக்கு கல்யாணமா? நோ 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 நோ. கல்யாணம் இல்ல. இப்போதான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன். நல்ல அழகான தமிழ் பண்பாடு தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் ஹாட் பொண்ணு தேடிட்டு இருக்கேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த தேவதை பேரு வர்ஷா. ரவிவர்மா ஓவியம் நீ. என் போட்டோஸ் பிடிச்சிருக்கா? அந்த பெரிய பெரிய கண்கள் பிடிச்சிருக்கா? சூப்பர். பளிச்சுனிய சிரிப்பு, கண்ணத்துல விழுற என் குழி. ஐயோ, அதுல தானே நான் விழுந்தேன். என் ஹேர் ஒரிஜினல். Is it? என் விரல்லாம் லேடிஸ் ஃபிங்கர். My complex is fair. ஆமா ஆமா ஆமா. You're very very correct. You're so gorgeous. ஏய் போ சாம், நீ என்ன ரொம்ப புகழ்ற. சரி, என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம், உன்னை பத்தி பேசலாமே. பேசலாமே. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? அத போன்ல சொன்னா போன் பில் எகிரிடும். நேர்ல வர்ணிக்க ஒரு ஃபுல் நைட் ஆகும். Are you free babe? எப்போ? என்கிட்ட பாஸ்போர்ட் கூட ரெடியா இருக்கு. I always want to visit US, yaar. I'll take you, Varsha. It's not a problem at all. Can we meet tomorrow in Rainbow Star Hotel? ஓ, எனக்கு அந்த ஹோட்டல் தெரியுமே. நிறைய தடவை டிஸ்கோதேக் போயிருக்கேன். ஷியோர், நான் வந்துடுறேன். But one condition. வாட் யார்? நீ வரப்போ ஒரு டாக்டரையோ ஒரு ஆம்புலன்ஸையோ கண்டிப்பா கூட்டு வந்துரு. ஏன்? உன் அழக நேர்ல பார்த்ததும் எனக்கு மயக்கம் வரலாம், ஏன் ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். You should be ready for anything, right? Oh, Sam, you're very naughty. Okay, bye. Good night. Okay, see you, babe. Bye. Good night. டேய் அரவிந்தா, ஒரு மொக்க ஃபிகரை மடக்க எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஐயோ. என்ன குட்டி? ஒன்னும் இல்லடா செல்லம், சரியாயிடும். குழந்தைக்கு எப்படி இருக்கு? உடம்பு அனலா கொதிக்குது. ஜோரம் இறங்கின மாதிரியே தெரியல. தோலெல்லாம் சகப்பா திட்டு திட்டா இருக்கு. ரொம்ப வலிக்குது போல. எவ்வளவு நேரம் விடாம அழுதுட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மணி. வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா? என்னங்க நீங்க? வாயில வைக்க கூடாதுடா. நான் இருக்கிற நிலைமைக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பெருசு. ஏதோ வீடு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, உடம்பு ரொம்ப கொதிக்குது இல்ல? இப்ப என்ன பண்றது? டாக்டர் வரட்டும் மணி, கன்சல்ட் பண்ணுவோம். ஐயோ, வாயில வைக்க கூடாதுமா. இது வேற நடுவுல. யாருங்க அது? என் அத்தை மாமா தான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 20 கால் பண்ணிட்டாங்க. ஐயோ, எங்க நீங்க தயவு செஞ்சு வீடு கிளம்புங்க. இல்லங்க, நான் குழந்தை கூடவே இருக்கேன். ஏற்கனவே உங்க அத்தை மாமாவுக்கு என் மேல நல்ல அபிப்பிராயமே கிடையாது. சூர்யா விஷயத்துல நான் அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டேன். இப்ப நீங்க என் கூட இருந்தா இதுக்கு மேல வேற வில்லங்கமே வேண்டாம்.
பிரச்சனை இன்னும் சீரியஸ் ஆயிடுங்க. அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. ஏங்க நீங்க கவலைப்படலைனாலும் நான் கவலைப்பட்டுதானேங்க ஆகணும். குழந்தை பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னால சமாளிக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. சரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல டாக்டர் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அழாதடா, அழாத அழாத. சிஸ்டர், என்னது இது? குழந்தைக்கு கொடுக்க. என்ன வித்தியாசமா இருக்கு? பப்பாளி இலை பவுடர் சார். இங்கிலீஷ் மெடிசன்ல இதெல்லாம் கொடுக்குறாங்களா? சித்த வைத்தியம். டெங்கு காய்ச்சலுக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க. திடீர்னு மருந்தெல்லாம் மாத்தினா என்னால ஒத்துக்க முடியாது சிஸ்டர். டாக்டர் வராரு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சிஸ்டர், என்னடா குட்டி? குழந்தைக்கு எப்படி இருக்கு? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல டாக்டர். ஓ சரி, இந்த சித்த வைத்திய கசாயத்தை கொடுத்து பார்ப்போம். என்னது டாக்டர், நீங்க பரீட்சை பண்ணி பார்க்க என் குழந்தை தான் கிடைச்சதா உங்களுக்கு? குழந்தைக்கு உடம்பு கொதிக்குது, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கு பாருங்க. பதட்டப்படாதீங்க சுப்பிரமணி. டெங்குன்னா தலை வலிக்கும், கண்ணு வலிக்கும், உடம்பு வலி ஏற்படும். குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லவா தெரியும்? அதனாலதான் அழுவுது. கவலைப்படாதீங்க, இந்த மருந்து கொடுத்தா சரியாயிடும். ஐயோ, ரத்தம்! குழந்தை டாக்டர், குழந்தைக்கு ரத்தம் வருது பாருங்க டாக்டர். தள்ளுங்க தள்ளுங்க. ஏன் பயமுறுத்துறீங்க? இப்ப குழந்தையோட கண்டிஷன் மோசமா இருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது. குழந்தை மூக்குல இருந்து ரத்தம் வருது டாக்டர். ரத்த கசிவு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. இது சீரியஸான கண்டிஷன். மருந்து கொடுத்து அப்சர்வேஷன்ல வைக்கணும். தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க. நீங்களே உங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண விடாம பண்ணா எப்படி? டாக்டர் ஏதாவது பண்ணுங்க, என் குழந்தை எனக்கு வேணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு வெளிய போங்க சார். சார் போங்க சார். டாக்டர் சிஸ்டர், டாக்டர் தயவு செஞ்சு வெளியே போங்க. என் குழந்தை மணி, டாக்டர். நீங்க வாங்க. என் குழந்தை டாக்டர். கொஞ்சம் பாருங்க. மணி, நீங்க வாங்க. மகா, மணி வாங்க. வாங்க மணி. குழந்தை டாக்டர். மணி, என் குழந்தை மட்டும் உயிரோட இல்லைன்னா? அழாதீங்க மணி. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பதட்டப்படாதீங்க. இல்லைங்க, என் குழந்தைங்க. இவங்க வர அடிக்கடி ஃபோன் பண்ணி நீங்க ஐயோ, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அப்புறம் அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஐயோ பரவாயில்ல மணி, அது கூட பிரச்சனை இல்ல. ஐயோ, என் குழந்தை டென்ஷனோட உங்க டென்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஐயோ, குழந்தைய இந்த தயவு நிலைமையில செஞ்சு சொல்றேன், இங்க இருந்து கிளம்புங்க ப்ளீஸ். இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. You're looking great, da. Where is this girl? No, வரவே இல்ல. Yes, she has come. Oh! Quack, 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 quack. Hi. Hi, beauty. Come inside. லேட் ஆயிடுச்சா? Yeah, late, but not too late, yeah. On time. Come, sit. Oh, cool, relax. I'm Sam. I'm Vasha. Oh, wow, lovely. Yeah. Hey, what happened? Whenever I feel tense, no, I'll do like this. Don't mind, please. Say something, no? என்ன பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா? Of course, yeah. We are in love. Look, we are made for each other. Can you feel it? எப்படி? You are also on your mobile. I'm also on mobile. We are sharing SMS. It's all great coincidence, Vasha. Am I right? சாம், மொபைல் இல்லனா, ஃபேஸ்புக் பார்க்கலனா, ட்விட்டர்ல ஃபீட்பேக் பண்ணலனா, உண்மையாவே நான் செத்தே போயிடுவேன் தெரியுமா? Wow, me too, babe. Excuse me. Move, no? Hey, அவ்வளவு தூரம் வேணாம். Little. Okay, it's okay. என் போட்டோஸ்க்கு நீ அடிச்ச கமெண்ட்ஸ்லாம் பார்த்து நேத்துல இருந்து நான் தூங்கவே இல்லை தெரியுமா? Is that? Okay, what would you like to have? Hot or cold? அவ்வளவுதானா? Will you boost? தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.